இந்த மத்திய பட்ஜெட்டிலே பல சிறப்பு அம்சங்கள், ஒவ்வொரு வரியுமே சிறப்பு அம்சம்தான். ஆனால் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்று மிக முக்கியமான சிறப்பு அம்சங்களாக சிலவற்றை தேர்ந்தெடுத்து அது சாமானிய மக்களின் பார்வையிலே எவ்வளவு பெரிய பயனாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் இந்த அரங்கிலே பார்க்க இருக்கிறோம். அபவுட் த டாக்ஸ் ரிலீஃப், 12 லட்சம் ரூபாய் வரை வருமான விதி விலக்கு என்ற அந்த மிகப்பெரிய அறிவிப்பினை சாமானியராக ஒரு சிட்டிசனாக எப்படிப்பட்ட ஒரு நன்மையை இது வழங்குகிறது என்று திரு விஜயகுமார் அவர்கள் நம்மிடையே இப்பொழுது ஓரிரு மணித்துளிகளில் உரையாற்றுவார்கள். A short brief talk about the tax relief will be now presented by Shri Vijayakumar. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு அன்னைக்கு பாரதி சொன்ன மாதிரி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பாரதி சொன்ன மாதிரி, இன்னைக்கு சிங்க பெண்ணாக நாட்டுக்கு 8 முறை தொடர்ந்து யூனியன் பட்ஜெட் பிரசன்ட் செய்த மாண்புமிகு திருமதி மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்ச மாதிரி மேடம் திருக்குறள் பொன்னோக்கி வாழும் குடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2025ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இன்னைக்கு ஒரு சாமானிய மக்கள், இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு சூப்பர் பட்ஜெட்டை மேடம் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இது ஆஸ் நிறைய பேர் சொன்ன மாதிரி இட்ஸ் a big revolutionary budget. It is a people's budget. It is of the people, by the people and for the people budget. So with that optimistic note, I would like to share only 3 important things which is shared in the budget. 2014ல இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் 2.5 லட்சம் ரூபாய் இருந்தது. 2019ல பாத்தீங்கன்னா அது 5 லட்சம் ஆச்சு. 2023ல பாத்தீங்கன்னா அது 7 லட்சம் ஆச்சு. இந்த பட்ஜெட்ல எல்லாரும் 7 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ஆகும், 9 லட்சம் ஆகும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது மேடம் சொன்ன மாதிரி எல்லா பாலும் 6 அடிக்கிற மாதிரி ஒரே அனௌன்ஸ்மெண்ட், people are earning up to 12 lakhs of income is completely exempted from tax free ங்கற சொன்னது வந்து it was a very big thing for the lower middle class and the upper middle class madam. Demography and demand are the 3 key support to the country's growth னு சொல்லி இன்னைக்கு யூத் கரெக்ட்டா நீங்க நல்ல பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணிருக்கீங்க மேடம். பிகாஸ் டுடே இன் இந்தியா 65% of the population is less than 35 years of age. இந்த demographic ப்ரொஃபைலுக்கு இது சரியான பட்ஜெட்னு we all think மேடம். இது போதுமா, இந்த 12 லட்சம் போதுமா, இன்னும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000ல இருந்து 75,000 so which means people who are earning up to 12.75 lakhs is completely exempted from tax free அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ஒரு நடுத்தர மக்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம். தேர்ட், எல்லா மக்களுக்கும் ஒரு சார் மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல there is no negative news, every news is a positive news. எல்லாருக்கும் தரா மாதிரி டாக்ஸ் ஸ்லாபே 4 லட்சம் வரைக்கும் நில் டாக்ஸ், அந்த மாதிரி படிப்படியா அப் டு 24 லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்க பெரிய பெரிய ஒளி விளக்கா ஏத்தி வச்சிருக்கீங்க மேடம். So which means what we have எல்லார் கையிலையும் இப்போ அதிக பணம் இருக்க போகுது. மேடம் சொன்ன மாதிரி 1 லட்சம் கோடி இழப்புன்னு சொன்னா the 1 lakh crore of money is going to be in the hands of the people. So every individual here is going to earn about minimum 60,000 rupees to maximum of 1,10,000 rupees, which is going to be the biggest disposable income. In fact, 97 kapro one of the finest budget that India has ever witnessed madam actually. So இதனால நமக்கு என்ன லாபம்? சோ நம்ம கையில பணம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சப்போஸ் 1 லட்சம் கோடியை விட்டுறலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 1 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 20,000 30,000 நம்ம சேவ் பண்ணுவோம். மிச்சம் 60,000 70,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ when you spend money, உங்களுடைய செலவு இன்னொருத்தருடைய இன்கம். சோ என்ன ஆகும்? when you have money in the hands of the people, when you spend,
then the money will circulate in the economy. So 1 லட்சம் ரூபாய் இருக்கிற பணம், இப்ப நான் வந்து ஒரு மொபைல் வாங்குறேன், டிவி வாங்குறேன், பர்னிச்சர் வாங்குறேன்னு சொன்னா அந்த 70,000 ரூபாய் வந்து அவருக்கு வந்து இன்கமா இருக்கும். அவர் ஒரு 20,000 ரீடைன் பண்ணிட்டு அவர் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது, so the money circulates within the system, what we call the marginal propensity to consume, which is called a consumer multiplier. So இன்னைக்கு 1 லட்சம் கோடிங்கிறது 5 லட்சம் கோடியா is going to circulate in the economy, which is likely to contribute at least to 1% of GDP, maximum about 2% of GDP, which is a very big thing in a VUCA world that we are living in, madam. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எத்தனீர் கூறியதில்லைங்கிற மாதிரி எல்லா பணத்தையும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. Some of the money that we are going to save. So இன்னைக்கு இருக்கிற people மொபைலையும் இன்டர்நெட் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பாக்குறாங்க, which means the more money is likely to come to the financial assets through mutual funds, stock market, not only the financial assets but also to the physical assets like buying property, buying land. So people are going to save more, people are going to spend more. We are going to have a spending economy as well as a saving economy, which is going to boost the economy very well, madam. So இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம், நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, so when you spend money, so it is obviously going to create lot of job opportunities. So direct jobs நிறைய ஆக போகுது, indirect jobs அதிகமாக போகுது. இதுடைய this is the basic foundation which has been set in this budget. In next 5 years, this will be the stepping stone for India to reach third largest economy or a fourth largest economy, in my view. So நம்ம honorable prime minister சொல்ற மாதிரி சப்கா விகாஸ் இந்தியா இந்த பட்ஜெட் மூலமா நம்மளால பார்க்க முடியும். Finally, just to conclude, Akbar had Birbal, Chandragupta had Chanakya, Shivaji Maharaj had Tanaji. Likewise, our honorable finance minister is for our honorable prime minister. We sincerely thank you, ma'am, for your dedication, determination and tireless work towards the nation's progress. We pray Lord Nilraja and Govindaraja to give you loads of health and happiness. Thank you so much, Citizen Forum, for the opportunity.